வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு பொருள் பார்த்திங்கன்னா வாழைப்பூ பக்கோடா. வாழைப்பூ பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச நூக்கல் பக்கோடாவோட வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ பக்கோடா செய்ய முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுள்ள வாழைப்பூவை கண்ணாடி அதோட நாரை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை காணொலியில் காட்டுற மாதிரி நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை காணொலியில் காட்டுற மாதிரி ரவுண்டாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. 10 வெள்ளை பூண்டு பல் தட்டி போட்டதை சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ளது சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்ததுனால மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தப்பில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 1/2 கப் அளவுள்ள கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கால் கப் அளவுள்ள அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நிறையா சேர்த்துறாங்க. நிறையா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொல கொலன்னு ஆயிரும், பக்கோடா போட வராது. மீதம் உள்ள கடலை மாவையும் அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உதிரி உதிரியாக வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு ரெடியான தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக போட்டுறாதீங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா போண்டா மாதிரி ஆயிரும். உதிரி உதிரியாக போடுங்க. போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைப்பூ பக்கோடாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.